வணக்கம். இன்னைக்கு லயோலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள்னு சொல்லிக்கிறவங்க, தேர்தல் கணிப்பு என்கிற பெயர்ல கருத்து திணிப்பை விதைத்திருக்கிறாங்க. மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும் அப்படின்னு சொல்லி லயோலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் தேர்தல் கணிப்புல குறிப்பிடுறாங்க. இது ஒரு புறம் இருக்க, தமிழ்நாட்டுல தேர்தல் வர்றதுக்கு இன்னும் 4 மாசம் இருக்கு. அதுக்குள்ள திமுகவுக்கு ஆதரவு திரட்ட, அதாவது தேர்தல்ல வாக்குகள சேகரிக்கிறதுக்காக தன்னை முற்போக்காளர்களாக காட்டிக்கிற சில தலித்துகளும், சில பெரியாரிஸ்டுகளும் கிளம்பிட்டாங்க திமுகவுக்கு ஆதரவு திரட்டுறதுக்கு. இன்னொரு பக்கம் எல்லா அரசியல் கட்சிகளும் அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் கிட்ட சீட்டுகள கேட்கணும்னு பேச்சுவார்த்தைகள தொடங்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் தேர்தல் பரப்புரைகள்ல சில கட்சிகள் களத்துல இறங்கிட்டாங்க. ஒரு சிலர் இந்த தேர்தலை எப்படி கட்டமைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னா, இந்த தமிழ்நாட்டுல ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் தான் போர். பிஜேபி எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டுல வளர விடக்கூடாது, ஆட்சிக்கு வந்துட விடக்கூடாது. அல்லது பிஜேபியினுடைய ஏஜென்ட்டுகளாக இருக்கக்கூடிய யாரும் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்திடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இவங்க யார ஏஜென்ட்டுகளா சொல்றாங்க அப்படின்னா, அதிமுகவையும் விஜயும் தான் சொல்றாங்க. திராவிட சிந்தனை உள்ளவங்க, சின்ன சின்ன திராவிட இயக்கங்கள், பெரியாரிய சிந்தனை உள்ளவங்க, அம்பேத்கரிய சிந்தனை உள்ளவங்க, தலித் அமைப்புகள், இத மாதிரி பலதரப்பட்ட சிறு சிறு குழுக்கள் பிஜேபி உள்ள வந்துடக்கூடாதுன்னு தொடர்ந்து பிரச்சாரம் செய்றாங்க. இவங்க எல்லாம் யாருக்கு ஓட்டு போடணும், யார் ஆட்சிக்கு திரும்ப வரணும்னு சொல்றாங்க அப்படின்னா, திமுக தான் திமுக தான் திரும்ப ஆட்சிக்கு வரணும்னு சொல்றாங்க. அதிகாரத்தை கைப்பற்றணும்னு சொல்றாங்க. திமுக திரும்ப வர்றதுதான் தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு. அதுதான் தமிழர்களை பாதுகாக்கும். இல்லன்னா அவ்வளவுதான், என்ன ஆகும்னு தெரியாது. பிஜேபி உள்ள வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டுல மத கலவரம் வந்துரும். சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு வாக்கு சேகரிக்க பிரச்சாரத்துல இறங்கிட்டாங்க. சரிம்மா, இவங்க பிரச்சாரம் பண்றதுல உனக்கு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு இந்த வீடியோ பாக்குற இந்த நேரம் உங்க எல்லாருக்கும் தோணியிருக்கலாம். எனக்கு பிரச்சனை இருக்கு. சொல்றேன். என் தரப்பு நியாயத்தை நான் வைக்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க பதில் சொல்லுங்க. இவங்க செய்யற இந்த பிரச்சாரத்துல, பிஜேபிக்கு எதிரா செய்யக்கூடிய பிரச்சாரத்துல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பிஜேபி ஒரு பார்ப்பனிய, சனாதன தர்ம, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் உள்ள ஒரு வேத ஆரிய நாட்டை உருவாக்குவதற்காக வேலை செய்யறாங்க. கல்வி, நம்முடைய பண்பாடு, கலாச்சாரத்துல இருந்து எல்லாத்துலயும் திரும்பவும் ஒரு பார்ப்பனிய மயமாவும், ஆரிய மயமாவும் மாத்தணுங்கிறது தான் அவங்களுடைய கொள்கை. அதுக்காக தான் அவங்க வேலை செய்யறாங்க. இன்னைக்கு இந்தியாவோட அதிகாரத்துல அவங்க தான் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க, மத்திய ஆட்சியில. பல மாநிலங்கள்ல அவங்க தான் ஆட்சி செய்துகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல பிஜேபியால கால் ஊன்ற முடியல. ஆட்சி அதிகாரத்தை நிறுவ முடியல. ஆனா கால் ஊன்றுவதற்கான எல்லா வேலைகளையும் பிஜேபி செய்யறாங்க. பிஜேபி நேரடியா வர முடியலன்னா கூட தன்னுடைய ஏஜென்ட்டுகள் மூலமா எப்படியாச்சும் தமிழ்நாட்டுல கால் ஊன்றணும், வந்துடணும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. நாமளும் அப்படிதான் நினைக்கிறோம். அது அதிமுக மூலமாவோ, விஜய் கட்சி மூலமாவோ, இல்ல சீமான் கட்சி மூலமாவோ பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். இவங்க எல்லாம் ஏஜென்ட்டுகளா இல்லையா, உண்மையா பொய்யான்னு எதிர்காலத்துல தெரிஞ்சிடும் இவங்களுடைய செயல்பாடுகள் மூலமா. ஆக எல்லா கட்சியும் அவங்கவங்க சித்தாந்தத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்துல. இந்த சூழ்நிலையில தலித் இயக்கங்கள் மத்தியில, தலித் மக்கள் மத்தியில பல கேள்விகள் நீண்ட நாளா இருக்கு. ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்போது அதிமுக சரின்னு சொன்னாங்க, தலித்துகள் ஓட்டு போட்டாங்க. மத்தியில நல்ல மதசார்பற்ற ஆட்சி நடத்தணும்னு சொன்னாங்க, அப்பவும் தலித்துகள் ஓட்டு போட்டாங்க. வாஜ்பாய் ரொம்ப நல்லவரு. அவர் பெரிய தலைவரு. அவர் வந்தா நாங்க ஒரு பொது செயல் திட்டத்தை வகுத்து அதன் மூலமா பொது கொள்கையை வச்சுக்கிட்டு ஆட்சி அமைக்கிறோம்னு சொன்னாரு திரு கருணாநிதி அவர்கள். இந்தியாவினுடைய சிறத்தன்மையை, அதாவது நிலையான ஆட்சி வேணும், அப்பதான் நாடு நல்லா முன்னேறும். பிஜேபியும் திமுகவும் அப்ப சொன்னீங்க, ஓட்டு கேட்டீங்க. அப்பவும் தலித் மக்கள் உங்களை நம்பி ஆதரவு கொடுத்தாங்க, ஓட்டு போட்டாங்க. இப்படி மாறி மாறி திராவிட கட்சிகளை தலித்துகளை ஆதரிச்ச எங்களுக்கு ஓட்டு போட்டு அதிகாரத்துல அமர வச்சோம் உங்களை. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, 70 வருஷமா நீங்க தலித் மக்களுக்கு என்ன பண்ணீங்க? எங்களுக்கு நிலம் கொடுத்தீங்களா? எங்க மக்கள் பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தினீங்களா? இடஒதுக்கீட்டை முழுமையா நிறைவேற்றினீங்களா? 2 திராவிட கட்சிகளுமே எங்களுடைய பணத்தை திருப்பி அனுப்பி இருக்கீங்களா? அதுதானே வரலாறு. இப்ப நாங்க ஒரு அரசியல் விழிப்புணர்வோடு பல தலித் இயக்கங்கள் வளர்ந்து இன்னைக்கு களத்துல வந்து நிக்கிறோம் தமிழ்நாட்டுல. நாங்களும் அதிகாரத்துக்கு வரணும், இந்த நாட்டை ஆட்சி செய்யணும்னு நினைச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சமூக பணி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப வந்து என்ன சொல்றீங்க தெரியுமா? பிஜேபி வந்துரும், அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு பிரச்சாரம் செய்றீங்க. இப்ப இவ்வளவு அக்கறைப்படுற திமுகவோ, அல்லது திமுகவுக்கு ஆதரவு கேட்டு ஓட்டுகளை கேட்கக்கூடிய முற்போக்காளர்னு சொல்றவங்களுக்கு நான் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். என்ன கேள்வி கேட்கிறேன்னா, எங்களுக்கும் பிஜேபி வரக்கூடாதுதான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. பிஜேபி ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி தான். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, பிஜேபி வர்றதுக்கு பதிலா நாங்க மட்டுமே அதிகாரத்துல இருப்போம் அப்படின்னு சொல்றீங்க. அதுதான் எங்களுக்கு பிரச்சனை. அதுதான் எங்களுக்கு பிரச்சனை. நம்ம எல்லாம் சேர்ந்து அதிகாரத்துல இருப்போம் நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க?
என்னை போன்ற திமுக எதிர்ப்பாளர்களுக்கு, கூட்டணியில இல்லாத தலித் இயக்கங்களுக்கு நீங்க அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க தேவை கிடையாது. உங்க கூட்டணியில உங்களுக்கு சார்பா இருக்கிறவங்களுக்கு, உங்களுக்காக வேலை செய்யறவங்களுக்கு எத்தனையோ தலித் இயக்கங்கள் இருக்கிறாங்க. பெரிய தலித் இயக்கங்கள், சிறு குறு தலித் இயக்கங்கள் எத்தனை பேர் இருக்காங்க? உதாரணத்துக்கு விசிகா இருக்கு. விசிகாவுக்கு துணை முதலமைச்சர் கொடுங்க. உங்க கூட்டணி கட்சி தானே. உங்களுக்காக திராவிட சித்தாந்தத்தை பேசுற கட்சி தானே விசிகா. நீங்க ஆட்சிக்கு வரத்துக்காக பேசுற கட்சி தானே. நீங்க முதலமைச்சர் ஆகணும், உங்க மகன் முதலமைச்சர் ஆகணும், அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு உழைக்கிற கட்சி தானே. அப்படிப்பட்ட கட்சிக்கு, விடுதலை சிறுத்தைக்கு அதுல இருக்கக்கூடிய 2 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுங்க. யார் உங்களை தடுத்தது? அப்போ உங்க ஆட்சிய சமூக நீதி ஆட்சின்னு சொல்லிக்கோங்க, மார்தட்டிக்கோங்க. யார் வேணாம்னு சொன்னா? இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம அதிகாரத்துல விசிகாவுக்கு பங்கு கொடுங்க, திமுக கொடுக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து தொண்டை தண்ணி வத்தற கத்திக்கிட்டு இருக்கிறோம். துணை முதலமைச்சர் கொடுங்க, அமைச்சர் கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம சொல்ல ஆரம்பிச்சாவே உடனே அண்ணன் திருமாவர்கள் என்ன சொல்லுவாருன்னா, நான் துணை முதலமைச்சராக ஆசைப்படல, அதிகாரத்துக்கு போறதுக்காக நான் விசிகாவை உருவாக்கல, வளர்த்தெடுக்கல அப்படின்னு மேடையில பேசுவார். இப்படி பேசினா அதிகாரத்தை சுவைப்பதற்கான ஆசையே மழுங்கடிக்கப்படாதா உங்களுடைய தொண்டர்களுக்கு? பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இதைத்தான் நமக்கு சொன்னாரா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுதுல. அப்ப அண்ணன் திருமா அவர்கள் பெருந்தன்மையானவர் தான், அதை யாரும் மறுக்கல. ஆனா நீங்க என்ன பண்ணணும்? திமுக என்ன பண்ணணும்? அவருடைய கட்சிக்கு அதிகாரத்துக்கு பங்கு கொடுக்கணும் தானே. அதுதானே நியாயம், அதுதானே தர்மம். ஆக உங்க கூட்டணி கட்சியில இருக்கிறவங்களுக்கு அதிகாரத்தை பிரிச்சு கொடுங்க. அப்படி பண்ணாதானே பிஜேபி வராது. ஆட்சியில பங்கு கொடுக்கறத மட்டும் செய்ய மாட்டீங்க, அதை பத்தி பேசவே மாட்டேன்றீங்க. நீங்க ஆட்சியில பங்கு கொடுக்காம இருக்கிறது ஒரு வகையில நீங்களே பிஜேபி தமிழ்நாட்டு வரத்துக்கு துணையா இருக்கிறதா உங்களுக்கு தோணலையா? நீங்க இப்படி ஆட்சியில பங்கு கொடுக்காம இருக்கிறது பிஜேபிக்கு நீங்க துணையா இருக்கிறதா ஆகாதா? இதெல்லாம் பிஜேபி வரக்கூடாதுன்னா எனக்கு மட்டும் அக்கறை இருந்தா போதுமா? உங்களுக்கு அந்த அக்கறை இருக்க வேணாமா? அப்ப இந்த அக்கறை திமுக காரங்க கிட்ட கிடையாது. திமுகவுக்காக ஆதரவா ஓட்டு கேட்கிறேன், ஆதரவு தெரிவிக்கிறேன்னு பேசுறவங்க கிட்ட கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு அக்கறை இருந்தா நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? இந்த தேர்தலையாவது நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? விடுதலை சிறுத்தைகள் 2 அமைச்சர், ஏன் கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு அமைச்சர் கொடுத்து, நாம எல்லாம் சேர்ந்து பிஜேபியை தடுப்போம், நாம எல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைப்போம், தமிழர்களே தமிழ்நாட்டை ஆளுவோம், பார்ப்பனர் இல்லாத சமூகமே அதிகாரத்துல இருப்போம், இந்த நாட்டை அப்பதான் பாதுகாக்க முடியும்னு ஏன் திமுக சொல்ல மாட்டேன்றீங்க? திமுகவை ஆதரிக்கிறீங்க, ஏன் வாயை திறந்து பேச மாட்டேன்றீங்க? உண்மையிலே நீங்க இதெல்லாம் பண்ணாதது உங்களுக்கு இது அயோக்கியத்தனமா தெரியலையா? அதிகாரத்தை நீங்க மட்டும் சுவைச்சுப்பீங்க, அதிகாரத்துல எங்களுக்கு பங்கு கொடுக்க மாட்டேன், அதிகாரத்துல எங்களுக்கு பங்கு கொடுக்க மாட்டேன். கூட்டணியில இருக்கிற எல்லாரும் திமுகவினுடைய கொள்கைக்காக, திமுகவினுடைய ஆட்சி அதிகாரத்துக்காக உழைக்கிறவங்க, ஓட்டு போடுறவங்க தான். திமுகவுக்கு முட்டு கொடுக்கறவங்களுக்கும் பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு எவ்வளவு கவலைப்படுறாங்க. பாப்பா ஆரம்பிச்சுட்டாங்க, புத்தாண்டுலயே ஆரம்பிச்சுட்டாங்க. இவ்வளவு கவலைப்படுற நீங்க இந்த மக்களும் அதிகாரத்துல அமரணும்னு ஏன் பேச மாட்டேன்றீங்க? ஏன் வாயை திறக்க மாட்டேன்றீங்க? ஏன்னா எப்படியாவது திரும்ப திமுகவே ஆட்சி அமைச்சிடணும் அப்படின்றது மட்டும்தான் உங்களுடைய கொள்கையா இருக்கு. ஆனா என்ன கொடுமைன்னா, திமுகவை நோக்கி யாருமே ஒருத்தர் கூட கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க. பிஜேபி எந்த காரணத்தை கொண்டும் வந்துடக்கூடாதுன்னு சொல்ற நீங்க தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தை பகிர்வதன் மூலமா ஒரு புதிய வரலாற்றை, கூட்டணி ஆட்சியை, சமூக நீதி ஆட்சியை, ஆட்சி அதிகாரத்துல நாங்க நடைமுறைப்படுத்துறோம்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யோக்கியதை இருக்கா? திமுகவுக்கு அந்த யோக்கியதை இருக்கா? நீங்க செய்யறதுக்கு பேர் என்ன? சனாதனம் இல்லையா? என்ன பொறுத்த வரைக்கும் பிஜேபி என்ன சொல்றாங்களோ அதேதான் திமுகவும் சொல்லுது. கலர் தான் வேற வேற, கலர் தான் வேற வேற, இயக்கம் தான் வேற வேற. இவங்க 2 பேருக்கும் கொள்கை என்பது சனாதன கொள்கை தான். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சிக்கு வரலனாலும் எங்களுக்கு என்ன? அப்புறம் நானு திமுகவை விமர்சிச்சு இப்படி பேசினாவே நம்ம சகோதரர்கள் கேள்வி கேட்கறீங்க. நாங்க யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத நீயே சொல்லிடுமா அப்படின்னு கேக்குறீங்க. இப்ப திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிறீங்க. அப்ப நாங்க யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு கேக்குறீங்க. அதிகாரம் கொடுக்காத அதிமுகவுக்கு ஓட்டு போடணுமா, பிஜேபிக்கு ஓட்டு போடணுமா, இல்ல அவங்களுக்கு ஓட்டு போடணுமா, இல்ல இவங்களுக்கு ஓட்டு போடணுமா, இல்ல இப்ப புதுசா வந்திருக்கிற விஜய்க்கு ஓட்டு போடணுமான்னு கேக்குறீங்க. நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன். தலித் இயக்கங்கள், தலித் மக்கள் நீங்க வாழற பகுதிகள்ல நேர்மையா ஒரு தலித் சுயேட்சையா அல்லது அம்பேத்கரின் பேர்ல தேர்தல்ல நிப்பாங்க. நீங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. நாம் தமிழர் சீமானை முதலமைச்சர் ஆக்குறதோ, விஜய முதலமைச்சர் ஆக்குறதோ, உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்குறதோ நம்ம வேலை கிடையாது. நமக்கு அதிகாரம் கிடைக்காத இடத்துல இன்னொருத்தர் அதிகாரத்துல உட்கார வைக்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. அது நம்முடைய வேலையும் கிடையாது. அதுல நான் ஆணித்தரமா இருக்கிறேன். இவ்வளவு நாளா நம்ம ஏமாந்துட்டோம். இனியும் நம்முடைய வாக்குகள் என்பது நாம அதிகாரத்துக்கு போகிறதுக்காக தான் இருக்கணும்.
அப்ப அந்தந்த பகுதிகள்ல அம்பேத்கர் இயக்கத்தின் பேர்ல நிப்பாங்க. அவங்களுக்கு போய் உங்களுடைய வாக்குகள செலுத்துங்க. அந்த பிராக்டிஸ நீங்க பண்ணுங்க. அந்த நபர் தான் உங்களுக்காக உழைச்சிருப்பான் அந்த பகுதியில. அந்த பகுதியில உங்களுக்காக போராடி இருப்பான். அதனால அந்த சுயேட்சைகளுக்கு போய் ஓட்டு போடுங்க. இதுவரைக்கும் சுயேட்சைகளுக்கு எத்தன பேர் போட்டிருப்போம்? சுயேட்சைகளுக்கு நீங்க போடுற வாக்குகள பார்த்து நம்மள பார்த்து அதிகாரத்துல இருக்கிறவங்க பயப்படணும். அவங்க யாரையோ காட்டி, யாரையோ ஏமாத்தி நம்மளுடைய வாக்குகள திருட பார்க்குறாங்க. யாரையோ காட்டி, யாரையோ ஏமாத்தி நம்முடைய வாக்குகள திருட பார்க்குறாங்க. இதுக்கு ஒரு நாளும் அனுமதிக்க கூடாது. நம்ம வாக்குகள் சக்தி வாய்ந்தது. அது நம்முடைய உரிமைக்கானதா இருக்கணும். நமக்கு அதிகாரம் கொடுக்காத எந்த கட்சிக்கும் நாம வாக்களிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த பெயர்ல சனாதானம் நடந்தாலும் சரி. எந்த பெயர்ல சனாதானம் நடந்தாலும் அது சனாதானம் தான். சனாதானத்துக்கு பேரு பிஜேபியா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி, அண்ணா திமுகவா இருந்தாலும் சரி, எல்லாமே சனாதானம் தான். சனாதனத்தின் பேர்ல தான் கட்சியும் ஆட்சியும் நடத்துறாங்க, நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. 70 வருஷமா திராவிட கட்சிகள் ஆட்சியில இன்னமும் இங்க தீண்டாமை கொடுமைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. வன்கொடுமைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. இங்கதான் கீழ்வெண்மணி நடந்தது. இங்கதான் இளவரசன் படுகொலை நடந்தது. இங்கதான் கோகுல்ராஜ் படுகொலை நடந்தது. சமீபத்துல கவினுடைய படுகொலை இங்கதான் நடந்தது. ஊரும் சேரியும் தனித்தனியா தானே இருக்குது இன்னும். அவங்களால அவங்க ஆட்சியால எந்த மாற்றமும் நம்முடைய மக்களுக்கு நிகழலன்றத நடக்கலங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய மக்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்தளிக்காத யாருக்கும் நாம வாக்களிக்க கூடாதுங்கிற நிலையை தலித் மக்கள் எடுக்கணும்ங்கிறதா என்னை போன்றவர்களுடைய கருத்து. சரி, சுயேட்சையும் யாரும் நிக்கலையே, அப்ப நான் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறதுன்னு கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி கேட்கிறவங்களுக்கு இறுதியா ஒண்ணே ஒண்ணுதான் சொல்றேன். போய் நீ நில்லு. போய் நீங்க நில்லுங்க. எப்பதான் நாம நமக்காக வேலை செய்ய போறோம் தேர்தல்ல? நமக்காக எப்பதான் நாமளே ஓட்டு கேட்க போறோம்? நாம என்னைக்குதான் அதிகாரத்துல போக போறோம்? அதிகாரத்துல எல்லாரையும் உட்கார வச்சதெல்லாம் போதும். துன்ப பூட்டுகளின் திறவுகோல் அரசியல் அதிகாரமே என்று சொன்னார் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள். வாக்குகள் வலிமையானது. எளிய மனிதர்களின் விடுதலையை வாக்குகள் தான் தீர்மானிக்குது. இனியும் நாம் ஏமாளியாக இல்லாம அரசியல் விழிப்புணர்வோடு இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி.